மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உன்னில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உன்னில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, அனைத்தும் உம் அதிகாரத்தின் கீழ் உள்ளன. உமது திருவுளத்தை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. விண்ணையும் மண்ணையும் விண்ணின் கீழ் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. நீரே அனைத்துக்கும் ஆண்டவர். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆமனுக்கு செடிக்காக நீ வருந்துகிறாய், நினிவே மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ? இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் யோனா கடுஞ்சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவிலா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உன் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பது எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆண்டவர், நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனசோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்த பின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனல் காற்று வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வரவேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான். செத்துப்போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே? இந்த நினிவே மாநகரின் 120,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் தலைவரே, நீரே பேரென்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீரே பேரென்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, என்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். அடியானின் மனதை மகிழ செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. என் தலைவரே, நீரே பேரென்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீர் வல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தான் அனைவரும் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சிமிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். பல்லவி. என் தலைவரே, நீரே பேரென்பும் உண்மையும் கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறைவார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, மனிதர்களாகிய நாங்கள் எவ்வளவு தீமை செய்தாலும் அவற்றை பொறுத்து கொண்டு எங்களை மன்னித்து வாழ்விக்கின்றீர். உமது பொறுமை குணத்திற்கும் உமது கனிவிற்கும் எல்லையே இல்லை ஆண்டவரே. நீர் பொறுமை உள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கும் தெய்வம் என்பதால் நாங்கள் எங்கள் மனம் போன போக்கில் சென்று விடாமல், தீமையை விரும்பி நாடி தேடாமல், பாவத்திலேயே உழன்று கிடக்காமல், அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை தேடிக்கொள்ள இன்றைய நாளின் இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நீர் அழைப்பு தருகிறீரே. ஆண்டவரே, நற்செய்தி வாசகத்தில் நீர் வெளிப்படுத்துவது போல எங்கள் அன்றாட தேவைகளை நீர் நிவர்த்தி செய்தருளும். நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ வரம் தாரும். ஒருபோதும் சோதனைகளில் விழுந்து விடாமல் உம் வானதூதர்களின் வழியாக தூய ஆவியினுடைய வல்லமையினால் எங்களை நீர் பாதுகாத்தருளும். உம்மையே நேசித்து அன்பு செய்து உமக்குரிய சாட்சிகளாய் இந்த நாளில் நாங்கள் வாழ உம் வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென். என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, யூதர்கள் வழக்கமாகவே இறைவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்கள். அதிலும் குறிப்பாக எருசலேமை நோக்கி ஒவ்வொரு யூதரும் 3 முறை ஜெபிக்க வேண்டும். இது அவர்களுடைய வழக்கமாகவே இருந்து வருகிறது. திருப்பாடல்கள் 55:17 இறைவார்த்தையும்,
தானியேல் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையும் இதை வலியுறுத்துகிறது. இத்தகைய மனநிலையை கொண்டிருக்கின்ற சீடர்கள் பரிசேயர்கள் செபிப்பதை பார்த்து, திருமுழுக்கு யோவானினுடைய சீடர்கள் செபிப்பதை பார்த்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எங்களுக்கும் செபிக்க கற்றுத்தாரும் என்று வேண்டுவதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அற்புதமான ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எல்லா காலத்திற்கும் பொருத்தமான ஒரு ஜெபம், எந்த சூழ்நிலையிலும் ஒரு பொருத்தமான ஜெபமாக இந்த ஜெபம் அமைந்திருக்கிறது. ஒரு குரு ஒருவர் இருந்தார். அந்த குரு தன்னுடைய சீடர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அறிவுரைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு, போதனைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக இறைவனிடத்திலே கரங்களை உயர்த்தி சத்தமாக வேண்டுவாராம். அவர் அப்படி செபிப்பது வேறு ஒரு மொழியில். அந்த மொழி சீடர்களுக்கு புரியாது. சீடர்களுக்கு புரியாத ஒரு மொழியில் சத்தமாக ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி செபிப்பாராம் அந்த குரு. அந்த சீடர்களுக்கெல்லாம் வியப்பு. குரு அப்படி என்னதான் இறைவனிடத்தில் செபிக்கிறார்? தினந்தோறும் செபிக்கிறார், சத்தமாக செபிக்கிறார், ஆண்டவரை நோக்கி செபிக்கிறார். ஆனால் என்ன செபிக்கிறார் என்றே தெரியவில்லையே. அப்படி என்னதான் அவர் செபிக்கிறார்? தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். ஆனால் குருவிடத்தில் நேரடியாக கேட்பதற்கு அவர்களுக்கு அச்சம். நாட்களும் காலங்களும் ஆண்டுகளும் கடந்து கொண்டே போனது. ஒரு சீடன் துணிவோடு தன் குருவை நோக்கி கேட்க ஆரம்பித்தான். குருவே, தினந்தோறும் கடவுள் முன்பாக வந்து நின்று சத்தமாக குரல் எழுப்பி எங்களுக்கு புரியாத ஒரு மொழியில நீங்க ஜெபம் செய்றீங்க, என்னதான் அப்படி ஜெபிக்கிறீங்க? உங்களுடைய ஜெபம் என்ன என்று கேட்கிறார். அந்த குருவும் அந்த ஜெபம் என்னவென்று எனக்கும் தெரியாது, எனக்கு முன்பாக இருந்த மடாதிபாதிகள், எனக்கு முன்பாக இருந்த என்னுடைய குருமார்கள் இந்த ஜெபத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போனார்கள். அவர் சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறேன், அதையே நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த சீடன் குறுக்கிட்டு சொன்னானாம், அந்த ஜெபம் உங்களுக்கும் புரியவில்லை, கேட்கிற எங்களுக்கும் புரியவில்லை, வேறு எதற்காக அந்த ஜெபத்தை நீங்கள் செபிக்கிறீர்கள்? எல்லாருக்கும் புரிகின்ற மொழியில் நீங்கள் செபிக்கலாமே என்று கேட்டுக்கொண்டதின் பேரில் அந்த குருவும் அதில் உள்ள ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு தன் போக்கை மாற்றிக்கொண்டு எல்லோருக்கும் விளங்குகின்ற புரிகின்ற மொழியில் செபிக்க தொடங்கினாரா. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறைவார்த்தை நமக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கிறது. எது ஜெபம், எப்படி ஜெபத்தை செபிக்க வேண்டும், நம்முடைய ஜெபம் எப்படி இறைவனுக்கு உகந்த ஜெபமாக மாறுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஜெபம் என்பது ஒரு பிள்ளை தந்தையோடு உறவாடுகின்ற உறவு நிலையை கொண்டது. அதனால் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு கடவுளை அப்பா தந்தையே என அழைக்கக்கூடிய ஒரு உரிமை உள்ள பிள்ளைகளாக அந்த ஜெபத்தை கற்றுத்தருகிறார். ஒவ்வொரு ஜெபமும் இந்த உரிமை உள்ள உறவினை புதுப்பிப்பதாக அமைந்திருக்கிறது, உறவின் பாலமாக அமைந்திருக்கிறது. தந்தையே என்று நம்முடைய கடவுளை நாம் அழைக்கின்றோம். அதன் வழியாக நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாக மாறிவிடுகிறோம். அந்த உறவு நிலையை, அந்த ஒன்றிப்பை நமக்குள் ஏற்படுத்துவது இந்த அற்புதமான ஜெபம். கடவுளை தூயவர் என்று நாம் புகழ்கிறோம். இந்த உலகத்தில் தூயவர் நல்லவர் என்றால் அது கடவுள் ஒருவரே.
அவரைப் போல நாமும் தூய்மையான உள்ளத்தோடு வாழ வேண்டும். அவரைப் போல நாமும் நல்லவர்களாக இந்த உலகத்தில் விளங்க வேண்டும். எனவே கடவுளே தூய்மையின் அடையாளம், நன்மையின் அடையாளம். அவரைப் போல நாமும் வாழ வேண்டும். அன்பிற்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் அன்றாட தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகள் உணவாக இருக்கலாம், இருப்பிடமாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், எந்த தேவை வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த அன்றாட தேவைகளை இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற கொடையாக வலியுறுத்துகிறது நற்செய்தி. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அற்புதமான ஒரு ஜெபம். யாருக்கு அந்த உணவின் மீது ஒரு தாகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த ஜெபத்தினுடைய வலிமையும் இந்த ஜெபத்தினுடைய வல்லமையும் புரியும். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். உணவை வீணடிக்கிறவர்களுக்கோ, உணவை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கோ, உணவை பொருட்படுத்தாதவர்களுக்கோ இந்த ஜெபத்தினுடைய இந்த வார்த்தைகளுடைய வலிமை புரியாது, வல்லமை தெரியாது. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல, எங்களுக்கு எதிராக யாரோ ஒருவர் தீமை செய்து விட்டார், நாங்கள் அவர்களுக்கு தீமை செய்யல, ஆனால் அவர்கள் எங்களுக்கு எதிராக தீமை செய்திருந்தாலும் கூட நாங்கள் பெருமனதோடு அவர்களை மன்னிக்கின்ற நல் மனதை எங்களுக்கு தாரும். கிறிஸ்தவ வாழ்வினுடைய முழுமையான அர்த்தம் இதில் அடங்கியிருக்கிறது. பிறர் நமக்கு தீமை செய்தாலும் கூட நாம் அவர்களுக்கு நன்மை செய்யவே கடமைப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்ற நல் மனதை கடவுளிடத்திலிருந்து செபிக்கிறோம். அவர் எப்படி தன்னை துன்புறுத்தியவர்களை, சித்திரவதை செய்தவர்களை, கொடுமைப்படுத்தியவர்களை, சிலுவையில் அறைந்தவர்களை, சாட்டையால் அடித்தவர்களை, ஈட்டியால் குத்தி கொடுமை செய்தவர்களை மன்னித்தாரோ, அந்த மன்னிப்பை நாமும் நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கு வழங்க கடவுள் நமக்கு அழைப்பை தருகிறார். மனிதர்களாகிய நாம் தவறுகளில் விடக்கூடியவர்கள், பலவீனர்கள். பாவங்களை செய்வதற்கான தூண்டுதல் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். பாருங்க, ஆண்டவரே எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். எங்களுக்குள் இருக்கின்ற தீய நாட்டங்கள் பாவத்தில் விழச் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறது, சோதனைகளை தூண்டுகிறது. ஆனாலும் உம்முடைய அருள் உதவியால், உம்முடைய வானதூதர்களுடைய பாதுகாப்பினால், உம் தூய ஆவியினுடைய வல்லமையினால் ஆண்டவரே இந்த தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து காத்தருளும் என்று செபிக்கிற அற்புதமான ஜெபமாய் அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் கூட யோனாவை பற்றிய அற்புதமான ஒரு செய்தி விளக்கப்படுகிறது. யோனா ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் கனிவு மிக்கவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் மிகுந்த பொறுமை கொண்டவர் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் தப்பித்து தர்சீசை நோக்கி ஓடினேன். ஆனாலும் நீர்தான் என்னை அழைத்தீர், நினிவே மாநகருக்கு செல்ல சொன்னீர், அவர்களை மனம் மாறும்படியான அழைப்பை சொன்னீர், அவர்களை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னீர். ஆனால் இன்றைக்கு உம்முடைய இரக்க குணத்தினாலும், உம்முடைய பொறுமையினாலும், உம்முடைய கனிவான இதயத்தாலும் உன் மனதை நீர் மாற்றிக்கொண்டீர். அதனால் ஆண்டவரே என் உயிரை நீர் எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று சொல்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் கடவுள் ஒரு அற்புதமான ஓமையை எடுத்து சொல்லுகிறார். ஆமணக்கு செடி. ஆமணக்கு செடி, அந்த ஆமணக்கு செடி உலர்ந்து போகிறது. இதற்காக யோனா கவலைப்படுகிறார், வருத்தப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவருக்கு சொல்லுவது, ஆமணக்கு செடியை குறித்து நீர் இவ்வாறு சினம் கொள்வது முறையா? ஆம், முறைதான். செத்து போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே
என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர், ஒரு இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்து போகும் இந்த செடிக்காக நீ ஒரு நாளும் உழைத்ததும் இல்லை, இதனை வளர்க்கவும் இல்லை, அதன் மீது நீ இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்லத் தெரியாத இத்தனை மக்களுக்கும் அவர்களோடு எண்ணிறைந்த கால்நடைகளுக்கும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் பார்க்கலாம், இந்த நாய்களினுடைய தொல்லை அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். ஸ்ட்ரீட் டாக்ஸ், அந்த தெரு நாய்களினுடைய தொல்லைகளினால் அது மனிதர்களை கடிக்கிறது, குழந்தைகளை கடித்து குதறுகிறது, நிறைய உயிர் பலிகள் ஏற்படுகிறது. இதனால் இங்கும் அங்குமாக பேச்சுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சில வசதி படைத்தவர்கள் விலங்குகளின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருக்கிறார்கள். நல்லதுதான், கெட்டது என்று நாம் சொல்லலை. விலங்குகளின் மீது நமக்கு பிரியம் வேண்டும், விலங்குகளையும் நாம் நேசிக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் மனிதர்களை காட்டிலும் இந்த விலங்குகளின் மீது இரக்கம் காட்டுவதும், விலங்குகளின் மீது அன்பு கொள்வதும், அந்த விலங்குகளுக்காக போராடுவதும் தேவையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இறைவன் அதைத்தான் வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு செடியை விட இந்த இடத்தில் மனம் மாறி இருக்கின்ற இந்த மக்கள்தான் எனக்கு முக்கியம், இவர்கள் மீது நான் இரக்கம் காட்டுகிறேன், என் கனிவை பொழிகின்றேன் என்று சொல்லி அவர்களை மன்னிப்பதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம் காட்டுவோம், எல்லாவற்றையும் பொறுமையோடு அணுகுவோம், கனிவு நிறைந்தவர்களாய் வாழ்வோம். ஆமீன். விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். நிலத்தில் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார், கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். அப்பமும் ரசமும் மாறும் வேலை உமது பிரசன்னம் ஆகுமே, அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுவேன். அப்பமும் ரசமும் மாறும் வேலை உமது பிரசன்னம் ஆகுமே, அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுவே. உம்மையை அறிந்தேன், என்னையே கொடுத்தேன், கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார், கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு
நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பண்பாடிடுவோம்.